அவ ஃபேமிலியோட சென்னைக்கு வந்திருந்தப்போ எங்க வீட்ல தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவ இங்க வரவே இல்ல. ஆ, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவ தப்பான முடிவுலாம் எடுக்கிற பொண்ணு கிடையாது. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. அவளாவே வந்துருவா. ம், எனக்கு தெரியும். அவ தப்பான முடிவுல எதுவும் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளா வரட்டும்னு எப்படி இருக்க முடியும்? புரியுது. இருங்க, நான் வேணா அவன் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறேன். இல்ல, அவ ஃபோன் ரீச் பண்ண முடியல. நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அடுத்த தடவை ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஆமா, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. காவேரிக்கு இங்க வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு சென்னையில அவளுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நான் மட்டும்தான். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடைக்கானல்ல தான் இருக்காங்க. அவ கொடைக்கானலுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்குல்ல. நான் வேணா ஊர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லவா? நீங்க கேட்டு பார்த்து ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கால் பண்றீங்களா? ஷூர் கண்டிப்பா சொல்றேன். Thank you so much. நீங்க பயப்படாம போங்க, அவ கண்டிப்பா சேஃபா தான் இருப்பா. வரேங்க. பை. சொல்லுங்க தாத்தா. என்னப்பா விஜய், காவேரியை பார்த்துட்டியா? இல்ல தாத்தா. இன்னுமாடா காவேரி கிடைக்கல? அது இல்ல தாத்தா, கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்னமோ காவேரி கொடைக்கானல் போயிருப்பாளன்னு தோணுது. கொடைக்கானலுக்கா? ஆமா தாத்தா, ஆல்ரெடி எனக்கு அந்த கெஸ்ஸிங் இருந்துச்சு. இப்ப காவேரியோட ஃப்ரெண்டும் அதே தான் சொன்னாங்க. நான் இப்ப கொடைக்கானல் தான் கிளம்புறேன். இந்த பாருப்பா, நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது. திரும்பி வரும்போது நீ காவேரியோட தான் இங்க வரணும். புரிஞ்சதா? தாத்தா, கண்டிப்பா தாத்தா, நான் காவேரியை கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அங்க போய் சேர்ந்து கால் பண்ணு. ஓகே தாத்தா.